அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்பொடியனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்ற ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன் டிவி நேயர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மானியா ஜுமா பள்ளிவாசல் இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் விஎஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி தருவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருங்க? காயல்பட்டினம் ஹதீஜா பேசுறோம். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது நம்ம தயமம் செய்யறது ஒளியுடைய பரந்தான உறுப்பை நம்ம கழுவத்துக்கு வசதி ஏற்பட்டு அதை கழுவிட்டு அந்த பேண்டேஜ் போட்டதுக்கு மட்டும் அதுக்காக வேண்டி நம்ம தயமம் செய்வோம். அந்த தயமத்தை முற்படுத்துறது சிறந்ததா இல்லை ஒழுவுக்கு பிறகு பிற்படுத்துறது சிறந்ததா? அதாவது தயமம் யாரால் எப்போது ஏற்பட்டது? தயமம் என்னும் சட்டம் யாரால எப்போது ஏற்பட்டது? சரி, அது சம்பந்தமா நிறைய விளக்கங்கள் தந்திருக்காங்க. தொடர்ந்து பாருங்க நிகழ்ச்சி. ஏற்கனவே நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் சகோதரருடைய இந்த ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் முக்கியமானது. அதாவது இப்போ ஒரு உறுப்பில் காயம் இருக்கு, கட்டு போட்டிருக்கோம். இப்போ அதற்கு பகரமாக கழுவப்பட வேண்டிய உறுப்புகளை கழுவிட்டு அந்த கட்டு போடப்பட்டிருக்கின்ற உறுப்பிற்கு பகரமாக என்ன செய்யணும்? தயம்மும் செய்யணும்னு சொன்னோம். இந்த தயம்முமை முன்பே செய்து கொள்வதா அல்லது ஒது செய்து முடிந்ததற்கு பின்பு செய்வதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இல்லை, அதாவது இது போன்ற நிலைகள் வருகின்ற பொழுது அந்த உறுப்பை கழுவுகின்ற நேரத்தில் கழுவப்பட வேண்டிய பகுதிகள், கழுவ முடிந்த பகுதிகளை கழுவிவிட்டு கழுவ முடியாத பகுதிக்காக அப்பொழுதே தயமம் செய்ய வேண்டும். முன்னாலும் செய்யறதில்லை, பின்னாலும் செய்யறதில்லை. இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய கையில் ஒரு காயம் இருக்கிறது, கட்டு இருக்கிறது. இப்ப நான் ஒது செய்கிறேன். ஒது செய்கிற நேரத்தில் இப்ப வாய் கொப்பளிக்கிறது, நாசிக்கு நீர் செலுத்துவது, முகத்தை கழுவுவது, இவைகளை செய்து முடித்ததற்கு பின்பு கையை கழுவ வர்றேன். கையை கழுவுகின்ற நேரத்தில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு கையை கழுவி விட்டு கரத்தை கழுவிய உடனேயே அந்த விடுபட்ட இடத்திற்காக தயமும் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து தான் மசகுக்கே போகணும். ஏன்னா தர்த்தீபு முக்கியம் அல்லவா? இதுல பிரச்சனை இருக்கு. இதற்கு பகரமாக செய்யப்படுகின்ற தயமும் அந்த நேரத்திலே செய்யப்பட வேண்டும். அதற்கு பின்புதான் எங்கே போகணும்? தலைக்கு கூட மசகு செய்ய போகணும். இன்னும் புரிவதாக சொன்னார். இப்போ முன்னாடி செஞ்சுக்கலாம், அது பின்னாடி செஞ்சுக்கலாம்னு சொன்னா ஒரு தயமும் கூட போதும். ஒருத்தருக்கு கையிலையும் அடி இருக்கு, கால்லையும் அடி இருக்கு, கட்டு போட்டிருக்காங்க. இப்ப அந்த கட்டுக்கு பகரமாக என்ன செய்யணும்? தயமும் செய்யணும். இப்ப முன்னாடி செஞ்சால் அது பின்னாடி செஞ்சா ரெண்டுக்கும் சேர்த்து என்ன செஞ்சிடலாம்? ஒண்ணு செஞ்சிடலாம். ஆனா ஷாஃபி மதஹ்புல, ஹனஃபி மதஹ்புல அந்த பிரச்சனை இல்லை. ஷாஃபி மதஹ்புல தயமும் செய்யணும். அந்த தயமும் எப்படி இருக்கணும்? இப்போ கையை கழுவுகின்ற நேரத்தில் கையில் விடுபட்ட அந்த பகுதிக்காக அப்பொழுது தயமும் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு காலை கழுவுகின்றோம். காலை கழுவுகின்ற நேரத்தில் காலில் விடுபட்ட பகுதிக்காக அப்பொழுது தயமும் செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுது, யாரால் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதாவது எல்லா சட்டங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் நமக்கு சட்டங்கள் வழங்கப்படுகின்றன. சட்டங்களை அல்லாஹ் தஆலா தருகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சட்டங்களை தருகிறான். ஒவ்வொரு சட்டத்திற்கும் சில காரணங்கள், சில பின்னணிகள், சில சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். இது குர்ஆன் ஷரீஃப்ல வரக்கூடிய பெரும்பாலான வசனங்களுக்கு சபபு நுசூல்னு சொல்லுவாங்க. ஒரு வசனம் அந்த வசனம் இறங்கியதற்கான பின்னணி காரணம். அதே போன்று ஒரு சில சட்டங்கள் அந்த சட்டத்தினுடைய அட்மாஸ்பியர், அந்த நேரத்தில் இப்படி ஒன்று நிகழ்ந்தது, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது இப்படி சொன்னார்கள், இப்படி வரும். இதன் அடிப்படையில் நாம் தயம்முமை பார்ப்பதாக இருந்தால், ஏற்கனவே நான் இதை சம்பந்தமாக சொல்லி இருக்கிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத் பனி முஸ்தலக்கு போயிட்டு வர்றாங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆயிஷா நாயகி இருந்தார்கள். ஒரு இடத்தில் தங்கி ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் புறப்படுவது திட்டமாக இருந்தது. அவ்வாறு தங்கி ஓய்வெடுக்கிறார்கள். ஓய்வெடுத்து விட்டு புறப்படுகின்ற நேரத்தில் பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தங்க நகை ஒன்று காணாமல் போகிறது. இதை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். மிக நீண்ட நேரம் ஆகிவிட்டது. கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அமர்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அங்கும் தண்ணீர் இல்லை, அவர்களிடத்திலும் தண்ணீர் இல்லை. அங்கேயும் தண்ணீர் கிடைக்கிற பகுதியாக இல்லை, அவங்கள்ட்டையும் மேல்மிச்சமான அதிகப்படியான தண்ணீர்கள் இல்லை.
இப்பொழுது சஹாபாக்களில் பலர் கவலையை வெளிப்படுத்துகிறார்கள், என்ன இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்பொழுது தயம்முமுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான். நீங்க உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தண்ணீர் இல்லைன்னா நீங்க தயம்மம் செஞ்சுக்கோங்க. பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா, இதையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அதற்கடுத்து அந்த கூட்டம் பயணத்திற்கு புறப்படுகிறது. தயம்மம்லாம் செஞ்சு ஒது செஞ்சுட்டு தொழுதாச்சு. புறப்படும் பொழுது பார்த்தால் அவர்களுடைய வாகனம் எழுப்பப்படுகிறது. அதற்கு கீழே இருந்தது, அந்த குதிரைக்கு கீழே காணாமல் போன பொருள் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படி ஒரு சட்டத்தை தருவதற்காக இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர, அதனால தான் சஹாபாக்கள் அப்பொழுதே சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் மூலமாக இந்த உம்மத்திற்கு நன்மைதான் ஏற்படுமே தவிர ஒருபோதும் தீமை ஏற்படாது. வெளிப்படையாக பார்ப்பதற்கு சிரமத்தை போன்று தெரிந்தாலும் அதிலும் அல்லாஹ் கைரைத்தான் வைத்திருப்பான். மதுரையில இருந்து அக்பர் பாஷா அட்வொகேட் பேசுறேன் நானு. சரி, உங்களுடைய கேள்வி என்ன? பயணத்துல இருக்கிறப்போ தொழுகை நேரத்துல தயமம் செய்யலாமா? எப்படி செய்யறது இந்த முறை? சரி சரி, அதற்கு விளக்கம் தர்றாங்க. அதாவது பொதுவாகவே இப்போ பயண நேரம் தயமும் அனுமதிக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறது இல்லை. இப்ப நம்ம மசகை பத்தி மோசாவிற்கு காலுரைக்கு மசகை செய்யறது, அந்த காலுரையுடைய நிபந்தனைகளை சொன்னோம். அதுல சில சலுகைகள், உள்ளூர் வாசியாக இருந்தால் 1 நாள், பயணத்தில் இருந்தால் 3 நாட்கள். உள்ளூர் வாசியாக இருந்தால் 4 ரக்காத் தொழுகிறோம், பயணத்தில் இருந்தால் 2 ரக்காத் எப்படி தொழுகின்றோமோ அதை போன்று ஒரு சலுகை. என்ன சலுகை? மசகல இங்க 1 நாள் வரைக்கும் மசகை செய்ய முடியும், பயணத்தில் இருந்தால் 3 நாட்கள் வரைக்கும் மசகுடைய அனுமதி இருக்கிறது. ஆனால் தயம்முமை பொறுத்தவரை பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுதுதான் சில பிரச்சனைகள் எழும், அது வேறு விஷயம். சஃபர்ல இருக்கிற நேரத்துல தான் சில தட்டுப்பாடுகள் ஏற்படும். சஃபர்ல இருக்கிற நேரத்துல பொருளாதார பிரச்சனை ஏற்படும், சஃபர்ல இருக்கிற நேரத்துல உணவு பிரச்சனை ஏற்படும், தண்ணீர் பிரச்சனை ஏற்படும். பெரும்பாலும் அப்படி சஃபரில் பயணத்தில் இருக்கின்ற பொழுது ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆதலால் சஃபரை பற்றி சொல்லப்படுகிறதே தவிர அதற்காக பயணம் என்பதே தயம்முமிற்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. உதாரணத்துக்கு நோன்பு இருக்கிறது, பயணம் என்பதே நோன்பில் சலுகையை தருகிறது. ஒருத்தர் பயணத்துல புறப்பட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாலே அவர் நோன்பு வைக்கவும் செய்யலாம், அல்லது விட்டு இன்னொரு நாளில் கலா செய்து கொள்ளலாம். இப்ப இதுல சஃபர் பயணம் என்பது மட்டுமே அவருக்கு அனுமதியை தந்து விடுகிறார். அதே போல 4 ரக்காத்துடைய தொழுகை 2 ரக்காத்தாக தொழுகிறார். பயணம் என்பது மட்டுமே அவருக்கு இந்த அனுமதியை சலுகையை தந்து விட்டது. ஆனால் அதை போன்று பயணம் என்பது மட்டுமே தயம்மும் என்ற சலுகையை தருமா என்று கேட்டால் சலுகையை தராது. சஃபர் ஒருத்தர் பயணத்துல இருக்கிறார் என்ற காரணத்திற்காக அவர் உடனடியாக தயமம் செஞ்சுக்கலாமான்னு கேட்டா இல்ல. பயணத்தில் இருக்கிறார், தண்ணீரும் கிடைக்கவில்லை, அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை, அல்லது தண்ணீர் இருக்கிறது குறைவாக இருக்கிறது, குடிப்பதற்கு தேவை. அந்த தண்ணீரை நம்ம ஒதுச்சலுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா பின்னால தயமும் செய்யும் ஒதுச்சு குடிப்பதற்கு உயிர் வாழ்வதற்கு பிரச்சனை ஏற்படும். இப்படி நிர்பந்தங்கள் தயமும் அனுமதிக்கப்படுவதற்கான காரணங்கள் இருந்தால் அது உள்ளூரில் இருந்தாலும் சரி அல்லது பயணத்தில் இருந்தாலும் சரி, இதுல பெரிய வித்தியாசம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வயின் குன்தும் அலா சஃபரின், நீங்கள் பயணத்தில் இருந்து ஃபலம் தஜிது மாஅன், தண்ணீர் கிடைக்கவில்லையானால் ஃபதயம்மமு, நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். பயணத்தில் இருக்கிறீர்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை, தயம்மம் செய்து கொள்ளுங்கள் என்று வருகிறது. இது 2 வகையாக இந்த ஆயத்தை பார்க்கலாம். ஒன்று, பயணத்தில் இருந்தால் உள்ளூருக்கு இந்த சட்டம் இல்லை என்று வர வேண்டும். அல்லாஹ் சொன்னா சஃபர் அப்படின்ட்டு, அப்ப உள்ளூருக்கு இந்த சட்டம் இல்லைன்னு வரணும். அப்படி அர்த்தம் அல்ல. பயணத்தில் இருந்து தண்ணீர் கிடைக்கவில்லையானால் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம், பயணத்தில் தான் பெரும்பாலும் பிரச்சனைகள் ஏற்படும். உள்ளூரில் இருக்கின்ற பொழுது பிரச்சனைகள் பெரும்பாலும் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படாது. அந்த அர்த்தத்தில் தான் பயணம் என்று சொல்லப்படுகிறது. அங்கும் கூட நீங்கள் பயணத்தில் இருந்து தண்ணீர் கிடைக்கவில்லையானால் தயம்மமு ஸாயிதன் தய்யிபா, தூய்மையான மண்ணை நாடி நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறதை தவிர சஃபரில் இருப்பதனால் மட்டுமே நீங்க பிரயாணத்துல போயிட்டீங்கன்னா தயம்மம் செஞ்சுக்கங்க அப்படிங்கிறது இல்லை. ஆதலால் இன்று நம்முடைய பயணங்கள், நம்ம இன்னைக்கு பஸ்ல பயணம் பண்றோம், அல்லது ட்ரெயின்ல பயணம் பண்றோம், அல்லது பிளைட்ல பயணம் பண்ணுகின்றோம், முடிந்த அளவிற்கு பொதுவாகவே ஒழுவோடு இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒழுவோடு இருக்க முடியாத நிலை, ஒழு இல்ல போயிருச்சு நிர்பந்தம், இப்பொழுது பஸ்ல பயணம் செய்யறோம் அல்லது ட்ரெயின்ல பயணம் செய்யறோம், எந்த இடத்தில் இறங்குகின்றோமோ அப்பொழுது ஒழு செய்துவிட்டு தொழுக வேண்டும். அதுதான் முறை. ஒழு செய்துவிட்டு தொழுக வேண்டும். டைம் இருக்கிறது. இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப நிர்பந்தமா 12:30 மணிக்கு புறப்பட்டோம், ட்ரெயின்ல ஏறிட்டோம். ட்ரெயின் இன்னும் போய்கிட்டே இருக்கு.
நம்ம லுஹர் தொழுகணும். லுஹருடைய டைம் தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லை, தொழுவதற்குண்டான வசதி இல்லை, ஒது இல்லை. இப்ப நம்ம பார்க்குற வண்டி எங்க நிற்கும்? இப்போ 1 மணி நேரத்தில் செங்கல்பட்டுல நிற்கிறது உதாரணத்திற்கு, அல்லது இன்னொரு 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் விழுப்புரத்தில் இருக்கிறது. இப்ப விழுப்புரத்துல பார்க்குறோம் 3 மணி 3:30 மணிக்கு வருது, லுஹருடைய டைம் பாக்கி இருக்கா? லுஹர் டைம் பாக்கி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அங்கு இறங்கி ஒது செய்து விட்டு தொழுக வேண்டும். அதுக்கு பகரமா நான் போகும்போது நான் என்ன செஞ்சிருவேன், தைமம் செய்துவிடுவேன் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்க இறங்குறதுக்கு முடியாது, வண்டி நிக்கவே செய்யாதுன்னு சொன்னா தைமம் செய்வதற்கு தேவையான மண்ணாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்போ ஒரு சகோதரி கேட்ட மாதிரி ட்ரெயினுடைய பெட்டியை ஒரு ஓரத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிற முடியுமா, தைமம் செஞ்சுக்கிற முடியுமான்னு கேட்டா அதற்கு அனுமதி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பார்ப்போம். அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். காத்திருங்க. அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது. காயப்பட்டத்துல மரியம் பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? இப்ப ஒதுவுடைய ஃபர்தான உறுப்புல வந்து காயம் இருக்குது, அந்த காயத்துல வந்து அந்த பேண்டேஜ் போட வேண்டியிருக்குது. அந்த பேண்டேஜ் போடுவதற்கு முன்னாடி வந்து நம்ம ஒது செய்திருக்க வேண்டுமா? சரி, அப்படி ஒழுங்கா கண்டிப்பா பூர்த்தியாக்குமா, இல்ல ஒது செய்யாம பேண்டேஜ் போட்டு அது பின்னாடி காயம் செய்யணும்? சரி, அதற்கு விளக்கம் தராங்க. ஷாஃபி மதபின் அடிப்படையில் ஒது செய்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கணும்? ஒது செய்திருக்க வேண்டும் பேண்டேஜுக்கு முன்னாடி. ஆமா, ஹனஃபி மதபை பொறுத்தவரை ஒது செஞ்சுட்டு தான் அந்த இது பண்ணணுங்கிறது இல்லை, எந்த பிரச்சனையா இங்கே தானே அப்படிங்கிறதுனால அதற்கு பின்பு அவர் ஒது செய்கின்றார். ஒது செய்கின்ற பொழுது அந்த விடுபட்ட பகுதியை மசை செய்து கொண்டால் போதுமானது. ஷாஃபி மதபை பொறுத்தவரை முன்பு ஒது செய்து கொண்டு அதன் பின் பேண்டேஜை கட்டிக்கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு முடிகிறதோ அந்த பேண்டேஜை கலட்ட முடியும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முறை ஒது செய்கின்ற பொழுதும் கலட்டி கொள்ளத்தான் வேண்டும். இல்ல கலட்ட முடியாது, அதனால் பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு பகரமாக அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, தயமம் செய்து கொள்வாங்க. பாளையம் கோட்டூர்ல இருந்து ஹாமின் பேசுறேன். சரி, வந்து நான் எடுத்துட்டு நான் பள்ளிவாசல போயிட்டு இருக்கும் போது வந்து அசுத்தத்தை நீக்கிட்டேன் செப்பல்ல. சரி சரி, திருப்பி நான் ஒழு எடுக்கணுமா, காலை மட்டும் கழுவிட்டு போலாமா? சரி, அதுக்கு விளக்கம் தர்றாங்க. அதாவது சகோதரிய கேள்வி, அசுத்தத்தை ஒது செய்து விட்டு போகிறார்கள், போகின்ற வழியில் அசுத்தத்தை மிதித்து விட்டார்கள். அவங்க சொல்ல சப்பல்ல தான் பட்டிருக்கு, இப்ப ஒது முறிஞ்சிருமா அல்லது புதிதாக நான் காலை மட்டும் கழுவி கொண்டால் போதுமா அப்படிங்கிறீங்க. அதாவது அசுத்தத்தை மிதிப்பதினால் ஒதுவுல பொதுவா ஒது முறியாது, ஒது முறியாது. அசுத்தத்தை மிதிக்கிறது மட்டுமல்ல, ஒரு குழந்தைய ஒருத்தர் தூக்குனாரு, அந்த குழந்தை யூரின் போயிருச்சு, இதனால இவருடைய ஒது முறிஞ்சிருமா? ஒது முறியாது. நீங்கள் அசுத்தத்தை சப்பல்ல மிதிச்சுன்னு சொல்றீங்க, காலிலேயே மிதித்தாலும் ஒது முறியாது. ஆனா கால் நஜீஸ் ஆயிரும், அப்படியே போய் தொழ முடியுமா? தொழ முடியாது. அதாவது ஒதுல முறித்தல் ஏற்படாது, காலில் நஜீஸ் பட்டு விட்டால் இப்பொழுது தொழக்கூடியவருடைய உடல் சுத்தமாக இருக்கணும், நஜீஸை விட்டோம், நம்முடைய கால் என்னவாயிருச்சு, நஜீஸாக மாறிவிட்டது. இப்பொழுது காலை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர ஒது செய்ய வேண்டிய திரும்ப ஒது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காலை தூய்மைப்படுத்துவது கட்டாயம். அப்படி இல்லைன்னு சொன்னா காலில் நஜீஸ் இருக்கும், நஜீஸோட தொழுதும் சொன்னா தொழுக கூடாது. இப்ப நீங்க சப்பல்ல தான் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சப்பலை தான் கழுவணுமே தவிர காலை கழுவது பேணுதல் இல்லை என்று சொல்ல வரவில்லை. சட்டம் என்ன? இப்போ ஒருத்தர் ஷூ போட்டிருந்தார், புரிவதற்காக சொல்கிறேன். ஷூ போட்டு தொழுவிட்டு தொழுகைக்கு போறாரு, ஷூ போட்டுட்டு போறாரு, ஒரு இடத்துல ஒரு அழுக்க மிதிச்சுட்டார், நஜீஸையே மிதிச்சுட்டார். இப்போ அவர் நினைக்கிறார், அப்ப அவர் இப்ப சாக்ஸ் போட்டிருக்கிறாரு, உள்ள இது பண்ணிருக்கிறாரு, அவருடைய உடல்ல ஏதாவது படுமா? உடல்ல ஒண்ணுமே படாது. அவர் போனாரு, கழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே ஷூவை கழட்டினாரு, சாக்ஸோட போனாரு அல்லது வெறுங்காலோட போனாரு, தொழுதாரு, திரும்ப வந்து அதே அழுக்கு தான் மாட்டிக்கிட்டாரு. இவருடைய தொழுகைக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல. ஏன்? இவருடைய உடல்ல அது படவில்லை. அதே போலதான் உங்களுடைய சப்பல்ல பட்டிருக்குன்னு சொல்றீங்க. உடலிலேயே பட்டாலும் ஒது முறியாது, உடல்ல பட்டாலும் ஒது முறியாது. ஆனால் பட்ட இடம் நஜீஸ் ஆகிவிடும், அதை சுத்தப்படுத்த வேண்டும். சப்பல்ல ஷூல மற்றதுல படுதுன்னு சொன்னா சப்பலும் ஷூவும் நஜீஸ் ஆயிருச்சு, சப்பலும் ஷூவும் நஜீஸ் ஆயிருச்சு, அதை சுத்தப்படுத்திக்கணுமே தவிர காலை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கூட நம்ம என்ன சொல்ல முடியாது.
பேணுதலுக்காக தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம் என்பது வேறு. இல்ல நீ ஷூ போட்டிருந்த, ஷூவில் வந்து ஒரு நஜீஸை மிதிச்சுட்ட, அதனால நீ காலை கழுவித்தான் ஆகணும்னு சட்டம் இருக்கான்னு கேட்டா சட்டம் இல்லை. கோயம்புத்தூர் வந்து நஜிமுதீன் பேசுறேங்க. சரி, உங்களுடைய கேள்வி என்ன? இந்த ஒழுவு எடுத்த பின்னாடி ஒரு தொழில இருக்கிறதுனால இந்த பணங்கள் வாங்கும் போதோ அல்லது கேரி கவர் எடுக்கும் போதோ இந்த கை விரல்ல எச்சை தொட்டுறோம். சரி, அப்போ வந்து ஒழுவு மறுபடியும் செய்யணுமா இல்ல கையை மட்டும் கழுவிட்டு தொழுவி தொடரலாமா? சரி, உங்க எச்சில் தானே? எச்சில். ஆமாங்க. நாக்கால எச்சில் தொட்டி பணத்தை எண்ணும் போதோ அல்லது கேரி கவரோ எடுக்கும் போதோ நம்ம ஏரியாமே வந்துருது. சரி சரி, அதற்கு விளக்கம் தர்றாங்க. கேள்வி, வியாபாரத்தில் இருக்கும்போது பணம் எண்ணுவதற்கு அல்லது கேரி கவர்களை எடுப்பதற்கு எச்சிலை தொட வேண்டும், அப்படி பழக்கப்படுத்தி கொண்டோம் வந்துடுது. அதனால கையை கழுவிட்டா போதுமா அல்லது உதவு செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம உதவுடைய பாடத்தை சற்று விரிவாக நல்லா பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் மக்கள் ரொம்ப அப்பாவிகளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வரக்கூடிய தகவல். அதுக்காக கேட்காம இருந்துடக்கூடாது, கேட்பது தப்பல்ல. எச்சிலை தொடுவதனால் நம்முடைய எச்சி, நம்முடைய கையை, எச்சில் வந்து எதுவல்ல, நம்முடைய எச்சில் ஹராம் அல்ல. எச்சில தொடுறதுனால அது என்ன ஆயிரும், ஒது முறிஞ்சிரும் அப்படிங்கிற நினைப்பதே தவறு. ஒதுலாம் முடியாது. கையை கழுவ வேண்டிய கட்டாயமும் இல்லை, கையை கழுவ வேண்டிய கட்டாயமும் இல்லை. நீங்க காசை தொடுறீங்க, வைக்கிறீங்க, அதுல நம்ம அழுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கையை கழுவுவது என்பது வேறு. ஆனா நஜீஸ் ஆகுமான்னு கேட்டா நஜீஸ் ஆகாது. பொதுவாக தண்ணீரை உபயோகப்படுத்திக் கொள்வது சிறந்தது இவைகளுக்கு, அதாவது பணத்தை எண்ணுவதற்கோ மற்றவைகளை எடுப்பதற்கு வசதிக்காகவோ. ஈரம் தான் தேவை. ஈரத்துக்கு அதுக்கு தகுந்தவாறு ஒரு பாஞ்சு தண்ணீர் இது பண்ணிட்டோம்னு சொன்னா சிம்பிள் மேட்டர் போதும். எச்சிலை தொட வேண்டிய அவசியம் இல்லை. எச்சிலை தொடனால என்ன ஆகுன்னு கேட்டா உடலுக்கு சில இடையூறுகள் ஏற்படும். இவர் யாரோ கொடுக்குற நோட்டு என்னென்னலாம் கைவிட்டு வருது, அவன் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ தெரியல, இதை தொடுறதுக்கு நம்ம எச்சில் எடுத்து திரும்ப நம்ம எச்சில் நோட்லையும் கை வைக்கிறோம், வாயிலையும் கை வைக்கிறோம், நோட்லையும் கை வைக்கிறோம், வாயிலையும் கை வைக்கின்றோம். இதுல இருக்கக்கூடிய அழுக்கு, வாய் சுத்தமா இருக்கும், நோட்ல இருக்கக்கூடிய அழுக்கு எங்க போகும், நாவிற்குள் செல்கிறது. அது இடையூறு கெடுதி தரக்கூடியது. அதை போக்குவதற்கு அதை அந்த பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்பது வேறு. ஆனா அதுக்காக ஒது முறியுமான்னு கேட்டா ஒது முடியாது. கை நஜீஸ் ஆகுமான்னு கேட்டா கையும் நஜீஸாக ஆகும். காங்கேயத்தின் சல்மா மோகனா பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? அப்படி வேர்வை நஜீஸ் ஆகுமா? வியர்வை நஜீஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க, அதற்கு விளக்கம் தர்றாங்க. வேர்வை நஜீஸ் அல்ல, அதாவது வியர்வை நஜீஸ் கிடையாது. பொதுவாக யாருடைய வியர்வையுமே நஜீஸே இல்லை. உடலிருந்து வெளிவரக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது அந்த துவாரங்களின் வழியாக வெளியே வரக்கூடிய துவாரங்கள்ல கூட எல்லாத்தையுமே நஜீஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. யூரின் டாய்லெட்டை நஜீஸ்ன்னு சொல்லுவோம். கண்ணிலிருந்து அழுகி வருகிறது, கண்ணீர் துளி வருகிறது, நஜீஸா? இல்லை, நஜீஸ் இல்லை. கண்ணிலிருந்து அழுக்கு வெளிப்படுகிறது, நஜீஸா? நஜீஸ் இல்லை. அதை விட அப்ப இவைகளே நஜீஸ் இல்லைன்னு வரும் பொழுது உடல்ல வரக்கூடிய வியர்வை நஜீஸ் அல்ல. உடல்ல ஹோல்ஸ் இருக்கு, அது பல்லாயிரக்கணக்கான ஹோல்ஸ் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இவைகள் கணக்கில் வராது. வியர்வை நஜீஸ் இல்லை என்பது மட்டுமல்ல, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை அதைவிட சிறந்த நறுமணம் உலகத்தில் இல்லை. ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். சில சமயம் பெருமானாருடைய திருமேனியில் அப்படியே வியர்வைகள் முத்து முத்துக்களாக இருக்கும். அது அற்புதமான கலர். இன்னைக்கு நம்ம ஏசி என்னென்ன வகைகள்லாம் வந்துருச்சு. ரொம்ப குளிரா இருந்தா உஷ்ணப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான கருவிகள், ரொம்ப உஷ்ணமா இருந்துச்சுன்னு சொன்னா குளிர்படுத்துவதற்கு தேவையான கருவிகள் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம், எல்லாம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் படுத்தா ஏதாவது ஓலை பாயை போன்று, இன்னைக்கு நம்ம ஜனாசாக்களுக்கெல்லாம் பாய்களை விரிச்சு வைக்கிறோம், ஓலை பாய் வைப்பாங்க, இது மாதிரியான பாய்கள் தான். அதாவது ஈச்ச மரத்தின் ஆறினாலான பாய்கள். ஸல்லல்லாஹு திருமணி படுத்திருப்பாங்க, பார்த்தா அப்படியே அடையாளம் பாயவே அதுல போட்டது மாதிரி இருக்கும், பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் உடல்ல. தூங்குவாங்க, ஸல்லல்லாஹு வியர்வை முத்து முத்தாக நிற்கும். ஏன்? ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லாத காலம். சரி, அல்லாஹ் தஆலா அதுல எப்படி கயிறு வச்சிருக்கிறான்? உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், அந்த வியர்வையை நான் அப்படியே வலித்து எடுத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வேன், நாங்கள் நறுமணமாக பூசிக்கொள்வோம். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, எங்களில் புதுமண தம்பதிகளுக்கு அதை நாம் பூசி விடுவோம். சொல்லிட்டு சொல்றாங்க, என்னடா வியர்வையாச்சே அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக
கஸ்தூரியை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை மனமிக்கது. இது ஏதோ அவங்க ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத்துல சொல்றார்கள் என்பது மட்டுமல்ல, உண்மை நிலையும் அதுதான். சரி, எப்படி இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வியர்வை அது பொதுவாக அது இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரியதாக இருந்தாலும் சரி, இப்ப மனிதர்களுடைய வியர்வை நஜீஸான்னு கேட்டா நஜீஸா இல்ல. ஒருத்தர் தூங்கி எந்திரிச்சாரு, வியர்வையா இருக்கு, நம்ம மேல உரசிட்டாங்க, நஜீஸ் ஆயிருமா? இல்ல, நஜீஸ் ஆக. அல்லாஹு அலம். இப்துர் ரஹ்மான் குடியாத்துல இருந்து தோல் வாங்குறோம் இல்ல, செத்துது ஆடுங்க. சரி, அந்த தோல் வாங்கினா அது அப்படியே இது உப்பு போட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டு போலாமா இல்ல குளிக்கணுமா? அதாவது ஆடு தோலை நம்ம வியாபாரம் செய்யறோம், தோல் வாங்குறோம், அதுதானே கேக்குறீங்க? ஆமா ஆமா, செத்துடுதுங்க ஆடு. செத்துதுன்னு சொன்னா என்ன, நாம் அறுத்து இறந்தவைகள் கேட்கிறீர்களா? இறந்துடுது, அந்த தோல் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, வாங்குறோம் நம்ம. இல்ல, நீங்க அந்த வியாபாரம் செய்யறதா சொல்றீங்க? ஆமா ஆமா, தோல் வியாபாரம் செய்றீங்க, அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. சரி, உங்க தோல் வியாபாரத்தை பத்தி சொல்றாங்க. இன்றைக்கு நாம் தோல்கள் எல்லாம் வாங்குகிறோமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இறந்தா தானே தோலை உரிக்க முடியும். நாம் சாகடிப்பது என்பது வேறு, இறப்பது என்பது வேறு. நம்ம சாகடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஹராமாக இருக்கும். தானாக நாம் அதை ஷரியத் முறையில் அறுக்கிறோம் என்று சொன்னால் அவைகளுடைய உணவு இறைச்சி ஹலாலாகிறது. அதே போன்று அதனுடைய தோலும் ஹலால் தான், தோலும் ஹலால் தான். அந்த தோல்களை, பச்சை தோலை பொறுத்தவரை அதை தொடுவதனால எதுவும் அல்ல, பச்சை தோலை தொடுறதுனால நஜீஸுங்கிறது அல்ல. அதனுடைய இறைச்சி அனுமதிக்கப்பட்டது, உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. அதனுடைய தோல் மற்ற முடி இவைகளை பயன்படுத்துவதற்கும் அனுமதி இருக்கிறது. இவைகள் நஜீஸ் என்று ஒருபோதும் வராது. இவைகளை தொடுவதனால் நம்ம தூய்மைக்காக கைகளை நாம் கழுவிக்கொள்கின்றோமே தவிர அதற்காக தொட்டதுனால நஜீஸ் ஆயிருச்சுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. எல்லோருக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ், அன்பான நேயர்களே, ஹஸரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்றி நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.